Happy Children's Day, kids. ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைய நாள். ஏன்னா நான் குழந்தையா இருந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் குழந்தைகளோட உலவாக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. அதனால இந்த நாள் எனக்குமே ஸ்பெஷலான நாள். அதனால திரும்ப ஒரு தடவை எல்லாருக்கும் சேர்த்து ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. டீச்சர்ஸ்க்கு நீ சொல்ல மாட்டியா? ஓகே. இன்றைய நாளின் விழா நாயகிகளான உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உங்களை நான் ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சு கூப்பிட போறேன். லக்கி 9. லக்கி 9. ஓகே. ஏன் லக்கி 9 பேர் வச்சிருக்கேன்றத பின்னாடி சொல்றேன். ஓகே. லக்கி 9. ஒன் அமங் த லக்கி 9 ஆக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை. எனவே உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக குழந்தை மனம் மாறாமல் வெள்ளை உள்ளம் கொண்டு என்றும் இந்த பள்ளியில் வலம் வரும் எங்கள் பெரும் மதிப்பிற்குரிய கன்னியர் இல்ல அருட்சகோதரி அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வயது என்பது வெறும் எண்ணிக்கை, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number என்று தனது படைப்பாக்கம் புதுமை சிந்தனைகளால் தினமும் நிரூபிக்கும் நம் தாளாளர் அருட்சகோதரி அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கள்ளமில்லா சிரிப்பும் கபடமில்லாத பேச்சும் குற்றங்களை மறந்துவிடும் குணத்தால் குழந்தையாக இருக்கும் நம் பாசத்திற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் கன்னியர் இல்லத்தில் தனது சின்ன வயதால் இள வயதால் செல்ல குழந்தையாக வலம் வந்து கொண்டிருக்கும் அருட்சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறி உங்களை எல்லாம் குதூகலப்படுத்திய என் அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. நவம்பர் 14 ஏன் சில்ட்ரன்ஸ் டே? ஜவஹர்லால் நேரு யாரு? யாருமா? The first Prime Minister of India. Very good. கவனிக்கிறீங்களா? நீங்க கவனிச்சீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்ல நீ என்னைய பாரு, நானும் உன்னைய பாக்குறேன். தேங்க்யூ. இம்மிடியேட் அமைதி எனது. தேங்க்யூ. சோ யாரு ஜவஹர்லால் நேரு? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரி, அவருடைய பிறந்த நாள குழந்தைகள் தினமா கொண்டாடுறோமா? அவர் எப்ப பிறந்தாரு? வருஷம் 1889 நவம்பர் 14. அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறக்கிறாரு. மோதிலால் நேரு மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். அவருடைய மகனாக அவர் பிறக்கிறாரு. அவரை ஃபாரினுக்கு படிக்க அனுப்புறாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி, பணக்காரங்களோட பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. அங்க போய் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறாரு. வாசிக்கக்கூடிய உணர்வு, அதன் மூலமாக அறிவு அவருக்கு விசாலமாகுது. அதன் அடுத்து சுதந்திர போராட்டத்தின் மீது அவருடைய பார்வை விழுது. இந்தியாவுக்கு திரும்பி வந்து காந்தியடிகளோடு அவருடைய சத்தியாகிரகத்தோடு அகிம்சை கொள்கையோடு தன்னை இணைத்து கொண்டு சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுறாரு. காந்தியடிகளால பிரதமராக அடையாளம் காட்டப்பட்ட நபர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஏன்னா சுதந்திரம் கிடைக்கும் போது முதல் பிரைம் மினிஸ்டரா காந்தி வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. நான் உங்களை பின்னாடி இருந்து வழி நடத்துறேன். உங்களை வழிநடத்த மிகச்சிறந்த ஆளுமையாக யார் இருக்க முடியும் அப்படின்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்க முடியும் அப்படின்னு காந்தியடிகள் நம்பி அவருக்கு முதல் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நாமினேட் பண்றாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. சாகும் வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவர் எப்ப இறந்தார்? எப்போ இறந்தார்? நேரு மாமாவை பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் போட்டோல பார்த்திருப்போம்ல, பார்த்தது இல்லையா? இன்னைக்கு போய் தேடி பிடிச்சு பாரு. கூகுள்ல விஜய பாக்குறோம்ல, இங்கேயே இருக்கிறாரு, ஸ்கிரீன்லயே இருக்காரு. அவர் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு. சம்பந்தம் இல்லாம நிறைய குட்டீஸ்க்கு பக்கத்துல ஒருத்தரை தொப்பி போட்டு உட்கார வச்சிருக்கோம்ல, அவர் தான் யாரு? பண்டித ஜவஹர்லால் நேரு, உன்னோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? சோ 1964 அவர் பிரைம் மினிஸ்டரா இறக்கும் போதே இறந்து போகிறார். ஓகேவா?
அவர் குழந்தைகள் மேல மிகுந்த ஈடுபாடு, மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தாரு. குழந்தைகள் நாட்டின் செல்வங்கள், குழந்தைகள் நாட்டின் எதிர்கால தூண்கள் அப்படின்னு குழந்தைகளை சொல்லுவார். குழந்தைகள் மேல மிகுந்த ஈடுபாடோடு இருந்ததுனால அவர் இறந்த பிற்பாடு அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதன் பிறகு குழந்தைகள் தின விழா 1967 ஆண்டிலிருந்து நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடுகின்றோம். அப்ப அதுக்கு முன்னாடி குழந்தைகள் தினம் எப்ப கொண்டாடணும்? அதுக்கு முன்னாடி குழந்தைகள் தினம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஐநா சபை எதை சொல்லுதோ, எந்த நாளை சொல்லுதோ அந்த நாளை அந்த நாடுகள் ஐநா அமைப்புல கூட்டமைப்புல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பின்பற்றணும். அதன் அடிப்படையில நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். 1967க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால நவம்பர் 20 தான் குழந்தைகள் தினம். சட்டம் இயற்றின பிற்பாடு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை 1967 குழந்தைகள் தினமாக இந்தியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சார். அதற்கு முன்னாடி குழந்தைகள் அப்படின்ற வரையறைக்குள்ள வரக்கூடியவர்கள் யாரெல்லாம் குழந்தைகள்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள். நீயும் குழந்தைதான். நவம்பர் 14 ரொம்ப ஆர்வமா டீச்சர்ஸ் ஆடுறத வேடிக்கை பாக்குற நீ பிப்ரவரி 14 டைரி மில்க்குக்கும் ரோஸ்காவும் வெயிட் பண்ணிட்டு இருப்ப. உனக்குள்ளேயே ஒரு டைலமோ, நான் குழந்தையா குமரியா அப்படின்ற குழப்பத்துல இருந்துட்டு இருப்ப. பி கிளியர், இந்திய அரசியலமைப்பு சட்டம் உன்னை குழந்தையாக பாவிக்கிறது, நீ குழந்தைதான். ஓகேவா? நம்ம அப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சோ நவம்பர் 14 தான் உன்னோட டே, குழந்தைகள் தின விழா. ஓகேவா? அப்ப 5 இருந்து 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் நலனுக்காக அவர் பிரதமராக இருந்த காலகட்டம் முழுவதும் நிறைய திட்டங்கள் தீட்டுறார். கல்வி வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். தேசிய கல்வி நாள் என்னைக்கு? இப்ப ரீசெண்டா முடிஞ்சிச்சு. யார் சொல்றீங்களோ சாக்லேட் பேனா. நவம்பர் 11 தேசிய கல்வி நாள். அது எதுக்காக கொண்டாடுறோம்? இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் பேர் சூப்பரா சொல்லிட்டீங்க, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் பேர் என்ன? So sweet. காமராஜர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தாரு. இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் அம்பேத்கர் சட்ட அமைச்சர். தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. நான் சொல்லவா? தயவு செய்து வேண்டாம். அண்ணமா அப்துல் கலாமா? அவர் எப்ப போனார்? தாகூர் எல்லாம் கிடையாது, நானே சொல்லிடுறேனே. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். எங்க சொல்லுங்க? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நவம்பர் 11 பிறக்கிறாரு. அவருக்கும் நேருவுக்கும் குழந்தைங்களை பற்றி ஒரே சிங்க், ஒரே வேவ்லென்த். குழந்தைங்க தான் நாட்டோட செல்வம் அப்படின்னு நேரு சொன்னார்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாரு. எது பிறப்புரிமைன்னு சொல்றாரு? கல்வி பிறப்புரிமை. பாலகங்காதர திலகர் ஒண்ணு சொல்லியிருப்பார். எது பிறப்புரிமைன்னு சொல்லியிருப்பாரு? சுதந்திரம் பிறப்புரிமைன்னு சொல்லியிருப்பார். யார் பாலகங்காதர திலகர்? வீட்டுல போய் தேடணும். ரைட்? சோ கல்வி பிறப்புரிமை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சோ இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த 5 இருந்து 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நல்ல கல்வி அறிவு பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய சட்டங்களை இயற்றுறாங்க. 5 இருந்து 14 வயது வரைக்கும் கட்டாய இலவச கல்வி எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது தவறு, தடை செய்யப்பட்ட ஒரு குற்றம். இரண்டாவது, இவங்க 17 வயசு 18 வயசுல நம்ம காலேஜுக்குள்ள நுழையிறோம். சாதாரண கல்லூரிகள்ல எல்லாம் என் குழந்தைங்க படிக்க கூடாது, தேசத்தினுடைய குழந்தைகள் படிக்க கூடாதுன்னு மிக உன்னதமான உயர்ந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்குறாங்க. IITs ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பீரியட்ல உருவான ஒரு முக்கியமான ஒரு, நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் IITல உள்ள நுழையணும், தெரிஞ்சுக்கோங்க. IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதை உருவாக்குனது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். எய்ம்ஸ்
அதை உருவாக்குனது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இதை உருவாக்குனது கல்லூரி படிப்பை வரையறை செய்வதற்காக. இது எல்லாமே அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்த காலகட்டத்தில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இறப்பதற்கு முன்னாடி 1958க்கு முன்னாடியே உருவான இந்த திட்டங்கள் எல்லாம். ஸோ எல்லா தலைவர்களும், நீ காமராஜர்னு சொன்ன, காமராஜர் இதுக்கு நான் தான் பேசினேன். எல்லா தலைவர்களுமே குழந்தைகளோட கல்வியை முன்னிலைப்படுத்துறாங்க. ஏன் எல்லா குழந்தைகளுமே குழந்தைகளோட கல்வியை முன்னிலைப்படுத்துறாங்க? ஏன்னா கல்வி அறிவு பெற்ற சமுதாயம் தான் பண்பட்ட சமுதாயமாக இருக்க முடியும். நீ எதிர்கால சமுதாயம், நீ கல்வி அறிவு பெற்று இருந்தால் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய சமுதாயம் பண்பட்ட சமுதாயமாக இருக்க முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு வரேன், ஒரு இதுக்கு வரேன். நான் உன்னை லக்கி 9ன்னு கூப்பிட்டேன்ல, ஏன் லக்கி 9ன்னு கூப்பிட்டேன்? அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இந்தியா உலகம் முழுவதும் உன்ன மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த நிறைய குழந்தைகள்ல 18 கோடியே 20 லட்சம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். இப்ப வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல 15 கோடியே 20 லட்சம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. இதுல பெண் குழந்தைகள் மட்டும் 6 கோடியே 40 லட்சம், சிறுவர்கள் 8 கோடியே 80 லட்சம், ஆண் பையங்க 8 கோடியே 80 லட்சம் பேர், பெண் குழந்தைகள் ஒன்ன மாதிரி பெண் குழந்தைகள் 6 கோடியே 40 லட்சம் பேர் வேலைக்கு போறாங்க, படிக்க வரல. என்னென்ன மாதிரி வேலைக்கு போவாங்க? செங்கல் செய்வது, தறி வேலை செய்வது, எம்ப்ராய்டரி போடுறது, முறுக்கு பிழிகிறது, கொத்தடிமைகளா வேலை செய்யறது, சுரங்க தொழிற்சாலை, ஹோட்டல்கள்ல பணி செய்வது, இப்படி பல்வேறு வேலைகளுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒன்ன மாதிரி குழந்தைகள் இன்னைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொத்த குழந்தைகள்ல 10ல் ஒரு குழந்தை வேலைக்கு செல்கிறது, படிக்க போல, குழந்தை தொழிலாளராக இருக்கிறது. சோ ரிமைனிங் 9 இங்க உட்கார்ந்து இருக்க. அப்ப நீ லக்கி 9 தானே? சோ உன்னை பார்த்து நீ அன்லக்கி நீ நினைச்சுக்கும் போதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே வர, கடவுள் உனக்கு வராத எதையும் கொடுத்து உட்கார வைக்க மாட்டார். சயின்ஸ் வரல, மேத்ஸ் வரல நீ நினைக்காது, வரும். நீ கண்ணாடியை பார்த்து நீ சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஐ ஆம் லக்கி 9, ஐ ஆம் லக்கி 9. உனக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகேவா? குழந்தைகளுக்கு மூன்றாவது விஷயம், குழந்தைகளுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுல ஒரு முக்கியமான குணமான மகிழ்ச்சி அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவேன். குழந்தைகளோட ஸ்பெஷல் குணம் என்னது? மகிழ்ச்சி. ஹாப்பியா இருப்பீங்கல்ல, திட்டு வாங்கிட்டு வருவீங்க, அழுது ஊத்துவீங்க, ஃப்ரெண்ட் ஒரு காமெடி பண்ணோடனே கக்கன்னு சிரிச்சிருவோம் இல்ல? சோ குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான குணம் என்னது? மகிழ்ச்சி. ஒரு மனோதத்துவ நிபுணர் கூட சொல்றாரு, குழந்தைகள் நல்லவர்களாக வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அவர்களை மகிழ்ச்சியானவர்களாக வளர்க்க வேண்டும். நல்ல குழந்தைகள் வேண்டும் அப்படின்னா அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளா இருக்கணும்? மகிழ்ச்சியான குழந்தைகளாக இருக்கணும். சோ மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு குணத்தை நீ வளர்த்துக்கணும். மகிழ்ச்சியில பல வகைகள் உண்டு. நான் கேட்டகரைஸ் பண்றேன், கவனி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் மகிழ்ச்சி. அடுத்து ஒருத்தவங்க டான்ஸ் ஆட வருவாங்க, ஒரு ஹைப், இவ்வளவு நேரம் நீ இருந்த ஒரு ஹைப், சீரியஸா மேக்ஸ் கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்ப, வெளியில இருந்து உனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும், ஒரு சந்தோஷம். உனக்கு பிடிச்ச ஆக்டரோட படம் போடுறாங்க, ஒரு சந்தோஷம். சாக்லேட், ஐஸ்கிரீம் எதிர்பார்க்காம கிடைக்குது, இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ். திடீர்னு தோணும், திடீர்னு மறைஞ்சு போயிடும். ரெண்டாவது கெட்ட மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? கெட்ட மகிழ்ச்சி. அடுத்தவங்க கீழே விழுந்தோடனே விழுந்து கைத்தட்டி சிரிப்போம் பாரு, தூக்கி விட போடுமா, கை தட்டி சிரிக்கிறோம் பாரு. அது எப்படி டெவலப் ஆயிருக்கு? ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தவங்களோட சேர்ந்து நின்று செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் போடுற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கெட்ட மகிழ்ச்சி. இது கெட்ட மகிழ்ச்சி, இது நமக்கு தேவையா? மூன்றாவது ஒரு மகிழ்ச்சி இருக்கு. என்ன மகிழ்ச்சி? மயக்கும் மகிழ்ச்சி. அப்படியே மயங்கி இருப்போம், பாடம் கவனிக்கிறா நாங்களும் பார்த்துக்கிட்டே இருப்போம், நீ உன்னோட ஒரு தனிப்பட்ட உலகத்துல மயங்கி திளைத்து கிடப்பாய். சோ இது ஒரு மயக்கும் மகிழ்ச்சி. இந்த மயக்கும் மகிழ்ச்சி அப்படின்றது பாட்டு கேட்கும் போது, சினிமா பார்க்கும்போது, செல்போன்ல கேம் விளையாடும் போது, ஃப்ரெண்ட்ஸோட சில நேரம் சாட் பண்ணும்போது, இதெல்லாம் மயக்கும் மகிழ்ச்சியில இருக்கும். நான்காவது ஒரு முக்கியமான மகிழ்ச்சி இருக்கு, நேர்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி. நேர்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி. மகிழ்ச்சி நேர்மையான வழியில கிடைக்கணும்.
சிகரெட் பிடிக்கிறவங்கள்ட்ட போய் ஏன் சிகரெட் பிடிச்சா ரிலாக்ஸா இருக்கு, தண்ணி அடிக்கிறவங்கள்ட்ட போய் ஏன் அப்படி தண்ணி, என் கவலையெல்லாம் மறக்குது, நான் சந்தோஷமா இருக்கேன். இது நேர்மையான மகிழ்ச்சியா? இல்லை. அப்ப நேர்மையான மகிழ்ச்சி என்ன? சரியான காரியங்கள் செய்வதனால வரக்கூடிய மகிழ்ச்சி நேர்மையான மகிழ்ச்சி. அந்த நேர்மையான மகிழ்ச்சி உன்னை நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும். உன் அம்மா அப்பாட்ட போய் கேளு, அம்மாட்ட கேளு, ஸ்பெஷலா உட்காந்து பேட்டி எடு. அம்மா சின்ன வயசுல எப்படி ஜாலியா இருந்தேன், என் ஃப்ரெண்டோட அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், அதெல்லாம் கவலை இல்லாத காலம். இப்ப ஜாலியா இல்லையாம்மா? இல்ல. ஏன்? பட்ஜெட், மாச பட்ஜெட் போடுறாங்க, பணம் பத்தல, உனக்கு ஃபீஸ் கட்டணும், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், கடன் அடைக்கணும், லோனை முடிக்கணும், தவணைக்காரன் வாசல்ல நிக்கிறான், நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப ஹாப்பியா இல்ல. சின்ன வயசுல அம்மா ஹாப்பியா இருந்தாங்கல்ல, இப்ப ஏன் ஹாப்பியா இல்ல? சோ நேர்மையான மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும். இப்ப நான் மகிழ்ச்சியை லிஸ்ட் அவுட் பண்றேன், இதெல்லாம் மகிழ்ச்சி அம்சன்னு சொல்லாம நீ எனக்கு பின்னாடி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். சொல்லுவியா? ஓகேவா? படிப்பது மகிழ்ச்சி, ஹோம்வொர்க் செய்வது மகிழ்ச்சி, டீச்சர் கிட்ட திட்டு வாங்குவது மகிழ்ச்சி, கரெக்ட் பண்றாங்க, உன்னை சரி பண்றாங்க, சரி பண்றதுக்கு ஆள் கிடைக்காம நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஓகே, சோ டீச்சர்ட்ட திட்டு வாங்குறது மகிழ்ச்சி, நேரத்தோடு பள்ளிக்கு வருவது மகிழ்ச்சி, லேட் கமர்ல நிக்காமல் இருப்பது மகிழ்ச்சி, ப்ராப்பரா ட்ரெஸ் பண்றது மகிழ்ச்சி. வெளியில இருந்து சொல்றதுனால உனக்கு கஷ்டமா இருக்கு, நீயே முடிவு பண்ணேன்னா ஈஸியா இருக்கும். நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவேன், என்ன பார்த்தா 4 பேர் மதிக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணினேன்னா உனக்கு ஹாப்பியா இருக்கும். ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு யாராவது கேட்டாதான் உனக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, நீ முடிவெடு. சோ ப்ராப்பரா ட்ரெஸ் பண்றது, வீட்டுல வேலை செய்யறது, பாத்திரம் தேய்க்கிறது, அம்மா அப்பாக்கு கீழ்ப்படிவது, பணத்தை அனாவசியமா செலவு செய்யாம இருப்பது, ரிமோட்டை கீழே வச்சிடுறது, டிவி சுவிட்ச் ஆஃப் பண்றது, செல்போனை கீழே வைக்கிறது, ஓகே, இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடாமல் இருப்பது, ஸ்டேட்டஸ் போடாமல் இருப்பது மகிழ்ச்சி பிளஸ் பாதுகாப்பு, மகிழ்ச்சி பிளஸ் பாதுகாப்பு. அது ரொம்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகேவா? புத்தகம் வாசிப்பது, திறமையை வளர்த்துக் கொள்வது, உன்னை நீயே ஜெயிப்பது. நிறைய பின்னாடில இருந்து உள்ள இருந்து தூண்டிக்கிட்டே இருக்கும், பழைய வாழ்க்கைக்கு தப்பு செய்ய, ஜாலியா இருக்க தூண்டிட்டே இருக்கும். உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணி நீ ஜெயிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது பார். அப்பா, உலகத்துல அதுக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. அதை நீ ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று இன்றைய குழந்தைகள் தினத்தில் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.